ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்போம். அந்த ஃபோட்டோவில் ஒரு ஆப்ஜெக்ட் ஏதாவது டக்குன்னு வந்திருக்கும். அந்த ஆப்ஜெக்டை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த ஆப்ஜெக்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, யாராவது அந்த குறுக்க யாராவது போயிட்டாங்கன்னா அவங்களும் சேர்த்து கேப்சர் ஆகிடுவாங்க. அவங்கள எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் விபி டெக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் அந்த கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டச் பண்ணிங்கன்னா நான் போகிற நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ரிமூவர் அப்படிங்கிற ஒரு ஆப் தான் டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய் கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த வாட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த ஆப். இந்த ஆப் ஓப்பன் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் ரிமூவ் இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் இப்போ இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ண வாட்டி நீங்கள் இந்த ப்ரஷ்ஷுங்கிறத டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணணுமோ அதை நீங்கள் ஜஸ்ட் இந்த பெயிண்ட் பண்ணுற மாதிரி இது அப்படியே அந்த ஆப்ஜெக்டை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி அந்த பெயிண்ட் பண்ணணும். கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணுறப்ப வேறு எந்த ஆப்ஜெக்ட்லேயும் படாத மாதிரி செலக்ட் பண்ணணும். இப்படி செலக்ட் பண்ண மாட்டி இந்த கோ அப்படிங்கிறத டச் பண்ணுங்கள். பாருங்கள், இங்கே ஒரு பேட்ஸ்மேன் இருந்தது அப்படியே இன்விசிபிள் ஆன மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் இப்படி எந்த ஆப்ஜெக்ட் வேணாமோ அதை நீங்கள் ஜஸ்ட் இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கோ அப்படிங்கிறத டச் பண்ணிங்க, அது ரிமூவ் ஆயிரும். நீங்கள் அப்படி செலக்ட் பண்ண முடியல அப்படின்னா கூட நீங்கள் இந்த லேசோ அப்படிங்கிற டச் பண்ணி அதை கரெக்டாக ரிமூவ் பண்ணுற மாதிரி ரவுண்டாக கட் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் அதுவே யூஸ் பண்ணுங்கள், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டச் பண்ணி இந்த கோவை டச் பண்ணால் போதும். பாருங்கள், அந்த ஆப்ஜெக்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. இது மாதிரி உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ட் வேணாமோ அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், ரிமூவ் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் இது மாதிரி நிறையா டெக் வீடியோஸ் எல்லாம் காத்திருக்கு.